நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 9.1ல 10th சம் பார்க்கலாம். Two poles of equal heights are standing opposite each other on either side of the road which is 80 meter wide. இது வரைக்கும் டிரா பண்ணிக்கலாம் டயக்ராம். ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் லெவல். இப்போ ரெண்டு போல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிங்கிறது போல் 1, போல் 1 அண்ட் ஈக்குவல் ஹைட்னால சிடியும் ஈக்குவல் ஹைட்லேயே போட்டுக்கோங்க. சிடிங்கிறது போல் 2. இது ரெண்டுமே ஈக்குவல் ஹைட். ஏபிங்கிறது போல் 1 அண்ட் சிடிங்கிறது போல் 2, ரெண்டுமே ஈக்குவல் ஹைட். பிடிங்கிறது வித் ஆஃப் தி ரோடு. சரி, ரோடுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு போலில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ வித் ஆஃப் த ரோடு கொடுத்துருக்காங்க. பிடியோட டிஸ்டன்ஸ் 80. பிடியோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் from a point between them on the road, the angle of elevation of the top of the poles are 60 degree and 30 degree respectively. From a point between them on the road, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து angle of elevation of the top of the poles. ஸோ ஏங்கிறது டாப் பாயிண்ட் ஆஃப் போல் 1, சிங்கிறது டாப் பாயிண்ட் ஆஃப் போல் 2. ஸோ angle of elevation of the டாப் ஆஃப் தி போல்ஸ்னா இதுதான். ஸோ இங்கிருந்து டாப் பாயிண்ட்ஸை பார்க்குறாங்க. ரெண்டு போலோட டாப் பாயிண்ட்ஸும் அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஸோ இது வந்து 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி போல்ஸ் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் தி போல்ஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி போல்ஸ். அதாவது ஏபி நம்ம ஃபைன் பண்ணணும். ஏபி ஃபைன் பண்ணிட்டோம்னா சேம் லென்த் தான் சிடியும், போல் 2க்கும் அதே தான். கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. டூ போல்ஸ் ஹேவிங் தி சேம் ஹைட். அதனால ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. நம்ம போலோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இதர் ஏபி இல்லைன்னா சிடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டு போலோட ஹைட்டும் சேம் தான். நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ஈன்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் தி போல். ஸோ ஃப்ரம் தி போல் இந்த பிஇ டிஸ்டன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ பிஇயோட டிஸ்டன்ஸ் எக்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பிடி டிஸ்டன்ஸ் வந்து 80, பிஇ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஸோ அதனால இடி டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து பிஇ டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணோம்னா இடி டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ 80 மைனஸ் எக்ஸ். ஸோ ஈடியோட டிஸ்டன்ஸ் 80 மைனஸ் எக்ஸ். இப்போ சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏஇபி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏஇபி ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இதில் tan 60 டிகிரி போடும். ஏன்னா tan 60 டிகிரி போட்டால் தான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைட், தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஆப்போசிட் சைட் ஏபி தான் ஃபைன் பண்ணணும். அண்ட் அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற தீட்டா tan தீட்டா தான். ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு, அதாவது பி டிவைடட் பை பிஇ. tan 60 √3. ஸோ ஏபி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஏபி அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை பிஇ வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சிஇடி ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ட்ரையாங்கிள் சிஇடி ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. இங்கேயும் நம்ம tan 30 போட்டுக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்துட்டு
CD இருக்கு, ஹைட் ஆஃப் த போல், அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து 80 மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா டேன் தீட்டா. ஸோ டேன் 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு CD டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து தீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு ED. ஸோ tan 30 ஓட வேல்யூ 1 டிவைட் பை √3 which is equal to CD divided by ED ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 80 மைனஸ் எக்ஸ். சரி, டோட்டலாக வந்துட்டு 80, இதிலிருந்து BE வேல்யூ வந்து எக்ஸ், EDனா டோட்டல் இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ED வேல்யூ கிடச்சிடும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும். ஸோ இங்கே நம்ம 80 ED வேல்யூ வந்து 80 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ 80 மைனஸ் எக்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடுமா? ஸோ 80 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை √3 which is equal to CD. ஸோ நம்மளுக்கு போல்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியோட ஹைட்டு தான் சிடியும், ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. இது கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் கிவன் டேட்டா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ அதனால் 80 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை √3 இஸ் ஈக்குவல் டு சிடிக்கு பதிலாக ஏபின்னு போட்டுக்கலாம். 80 minus x divided by √3 equal to AB ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், x √3. AB க்கு பதிலா x √3 போட்டுங்க from ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதுல இருந்து x ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 80 minus x equal to x into √3 into √3 3 ஆயிரும். ஓகே, 80 minus x equal to 3x, 80 equal to 3x plus x, so 80 equal to 4x, 3x plus x 4x. Next 80 is equal to 4x கண்டுபிடிச்சிருந்தோம். So x is equal to 80 divided by 4. இந்த 4 மல்டிப்ளை இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். So 4 2s are 8, so x is equal to 20 மீட்டர். ஸோ நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏபி ஃபைன் பண்ணணும், ஹைட் ஆஃப் தி போல். ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ அதனால தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு சிடி. இது வந்து கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க ஏபி ஈக்குவல் டு சிடின்னு. ஸோ நம்மளுக்கு ஏபி தெரியும், ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3. ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் √3ன்னு. இப்போ எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 20. ஸோ தேர்ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக 20 போட்டிங்கன்னா 20 √3. ஏபி ஈக்குவல் டு 20 √3. ஸோ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு 20 √3. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் from pole 1, that is AB, capital AB is equal to x equal to எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தோம் 20 மீட்டர். நெக்ஸ்ட் போல் 2ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 80 மைனஸ் எக்ஸ், அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் point E from pole 2 is equal to எவ்வளவு 80 minus x. So 80 minus x, so 80 minus x ஓட வேல்யூ 20 is equal to 60 மீட்டர். pole 2 வந்துட்டு என்னது CD, so CD ன்னு போட்டுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு, ஹைட் ஃபைன் பண்ணியாச்சு. ஹைட் வந்துட்டு எவ்வளோனா நம்மளுக்கு 20 √3 வந்துடுது. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம 11th சம் பார்க்கலாம்.